குருடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன், பொள்ளாச்சியிலிருந்து. திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் சோபகிருது வருடம் மார்கழி மாதம் 20ஆம் தேதி 5/1/2024 வெள்ளிக்கிழமையாகிய இன்று 12 ராசிகளுக்கு உண்டான ராசி பலனை பார்க்கலாம். அதற்கு முன்பு பஞ்சாங்க நிலைமையையும் இன்றைக்கு உண்டான ஜோதிட குறிப்பையும் பார்த்துடலாம். இன்றைய பஞ்சாங்க நிலைமை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்றைய நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம். மாலை 7:49 வரை. இன்றைய திதி தேய்பிறை நவமி திதி. இரவு 11:46 வரை. இன்றைய கரணம் தைத்துளை கரணம். காலை 11 மணி வரை. இன்றைய நித்திய நாம யோகம் சுகர்மம் நாம யோகம். மறுநாள் காலை 6:47 வரை. இன்றைய நாளுக்குண்டான சுப நேரங்கள் காலை 6 மணி முதல் 9 மணி வரை, மதியம் 1 மணி முதல் 1:30 வரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை, இரவு 8 மணி முதல் 9 மணி வரை, 10:30 முதல் 11 மணி வரை இன்றைய நல்ல நேரங்களாக பார்க்கப்படுகிறது. இன்றைய கிரகநிலை சமநோக்கு நாளாகிய இன்று கிரகநிலை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா, சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் சித்திரை நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பயணிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போது துலா ராசிக்குள்ளே சந்திரன் பயிற்சி ஆயிடுறார். மேஷத்தில் குரு பகவான், கன்னியில் கேது, துலாத்தில் சந்திர பகவான், விருச்சகத்தில் புதன் சுக்கிரன், தனுசு ராசியில் சூரியன் செவ்வாய், கும்பத்தில் சனி பகவான், மீனத்தில் ராகு. இந்த கிரக அமைப்புகளில் தான் இன்றைய நாளானது துவங்குது. இன்றைய நாளுக்கு உண்டான 12 ராசிகளுக்கு உண்டான ராசி பலனை தெளிவாக பார்த்துடலாம். முதல்ல மேசராசி. மேசராசி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போதே உங்களுடைய 4ஆம் அதிபதி 7ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூழல். பொறுப்புகள் தேடி வரக்கூடிய ஒரு அமைப்பு. மேலதிகாரிகள் மூலமாக இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்குவதற்கு உண்டான சூழல். உங்களுக்கு உண்டான ப்ரொமோஷன், இந்த மாதிரி விஷயங்களுக்கு உண்டான செயல்பாடுகளை இன்றைக்கு செய்யும்போது அது உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லான மாற்றமாக இருக்குது. சின்ன சின்ன தொந்தரவுகள் இருந்தாலும் எல்லாத்தையும் சமாளித்து இன்றைக்கி ஜெயிக்கக்கூடிய நாள் தான். உங்களுடைய பேர் புகழ் அந்தஸ்தை காப்பாற்றி கொள்ளக்கூடிய, அதை உயர்த்தி கொள்ளக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் இன்றைய நாள் உங்களுக்கு கிடைக்கும். மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய ஜீவசமாதி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை துவங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள். அடுத்தது ரிஷபராசி. ரிஷபராசிக்கு சந்திரன் 3ஆம் அதிபதி 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூழல். வாழ்க்கை துணைகிட்ட கொஞ்சம் கவனமாக நடந்துக்குங்க. தேவையில்லாத கருத்து வேற்றுமைகள் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. இன்னொருத்தர் சொல்கிற விஷயத்தை கொண்டு வந்து வீட்டில் பேசாமல் இருந்தாவே வீட்டில் பல பிரச்சனைகள் தவிர்க்கப்படும். சரியா? தேவையில்லாத அலைச்சல்கள் குறையும். இப்போ வாழ்க்கை துணையை மட்டும் அனுசரிச்சுட்டு வந்தால் போதும். அதே போல் தினமும் பார்த்து பழகக்கூடிய ஆண் நண்பர்கள்கிட்டையும் கவனம். அவர்கள் மூலமாக தேவையற்ற மன அழுத்தம் வரும். சில நேரங்களில் அரசு தண்டனைக்கு ஆளாகக்கூடும். 2 வீலர் எடுத்துகிட்டு போகிறது, கார் எடுத்துகிட்டு போகிறது, சீட் பெல்ட் போடுறீங்களா, ஹெல்மெட் போடுறீங்களா, இதெல்லாம் பார்த்துக்கிடுங்க. மற்றபடி பெருசாக ஒன்றும் தொந்தரவை சொல்லலை. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும்னா அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களுக்கு சென்று முருகல் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. அடுத்ததாக மிதுன ராசி. மிதுன ராசிக்கு 2ஆம் அதிபதி 5ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இங்கேயும் வாழ்க்கை துணைகிட்ட கொஞ்சம் தொந்தரவுகள் வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் உங்களுடைய திட்டம், உங்களுடைய முயற்சி, உங்களுடைய போட்டி போடும் குணம் நல்ல ஒரு அங்கீகாரத்தையும் வெற்றியையும் லாபத்தையும் இந்த நாள் பெற்றுத்தரும். எதிர்ப்புகளை ஜெயிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள். என்ன கொஞ்சம் கோபம் மட்டும் அதிகமாக வரும் இன்னைக்கு, அவ்வளோதான். ஸோ அதை குறைச்சிக்கணும் அப்படின்னா என்ன சார் பண்ணணும்னா அருகில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. மேலும் நல்லதெல்லாமே நடக்கும்னா உங்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் பிங்க் நிறம். அடுத்ததான் மிதுன ராசி, கடகராசி. கடகராசிக்கு அதிபதியே சந்திர பகவான் தான். ராசிக்கு 4ஆம் இடத்துல பயணிக்கக்கூடிய ஒரு சூழல். உங்களுடைய திட்டங்கள், உங்களுடைய மனதில் எழக்கூடிய எண்ணங்களை வெளியில் சொல்கிறதுனால தேவையில்லாத எதிர்ப்புகள் உருவாகும். உறவுகளுக்குள்ளே வந்து உங்களுடைய பிளான் என்ன, உங்களுடைய திட்டம் என்ன, மனசுக்கு பிடிச்ச விஷயம் என்ன, பிடிக்காத விஷயம் என்ன, அதெல்லாம் எதையுமே வெளிப்படுத்த வேண்டாம். ஆனால் தொழிலில் வேலையில் இன்றைக்கி உங்களை அடிச்சுக்கிறது ஆள் கிடையாது. வெற்றி உண்டு. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும்னா அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை. அடுத்த சிம்மராசி. சிம்மராசிக்கு 2ஆம் அதிபதி 3ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய சூழல். 12ஆம் அதிபதி 3ல் இருக்கா, இருந்துட்டு போகிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. எண்ணமும் சிந்தனையும் திட்டமும் செயல்பாடும் ரொம்ப நேர்த்தியாக இருக்க போகுது. ரொம்ப நேர்த்தியாக இருக்க போகுது. பொறுப்புகள் தேடி வரும். அந்த பொறுப்புகளை சரியாக பயன்படுத்திக்குவீங்க. பக்காவாக பிளான் பண்ணுவீங்க. என்ன பிளான் பண்ணக்கூடிய விஷயங்களை செயல்பாட்டில் காட்டும்போது அதில் ரொம்ப வேகம் காட்டிடுவீங்க. அந்த வேகத்தை மட்டும் கொஞ்சம் குறைச்சா போதும். இன்றைக்கி அற்புதமான நாள்.
மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய சிவ ஆலயங்களுக்கு சென்று சிவ வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் வெண்மை. அடுத்ததாக கன்னிராசி. கன்னிராசிக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 11ஆம் அதிபதி 2ஆம் பாவத்தில் பலம் நலவி பாலில் விழுந்த மாதிரி லாபாதிபதி 2ஆம் பாவத்தில் பொருளாதார ஸ்தானத்தில் குடும்பஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறார். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துடும் அப்படி இப்படின்னு எல்லாம் நிறையா பலன்லாம் படிச்சிருப்பீங்க. அப்படியெல்லாம் கிடையாது. இன்றைக்கி கண்டிப்பாக உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேணும். சொந்த பந்தங்க உறவுகள் உங்களுக்கு கொஞ்சம் டார்ச்சரை கொடுப்பாங்க. அது முக்கியமாக தாய் வழி உறவுகள்னால கொஞ்சம் மன வருத்தம் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. மன வருத்தம் வந்துட்டு போகுதுங்க. உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே போல் உங்களுடைய நடத்தை பிறர் சந்தேகப்படக்கூடிய அளவுக்கு ஒரு சில விஷயங்கள் நடக்கும். அதை நீங்கள் ப்ரூவ் பண்ணுறதுக்காக அதிகமாக போராடுவீங்க, ப்ரூவ் பண்ணி காட்டிடுவீங்க. ஆனால் பேர் அதை மறுபடியும் ப்ரூவ் பண்ணுறதுக்கு உண்டான வேலை செய்வீங்க. சரியா? ஸோ அதில் மட்டும் கொஞ்சம் கவனம், மனசு தளர விடக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை சொல்லுது. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும். அருகில் இருக்கக்கூடிய அம்பாள் ஆலயங்களுக்கு சென்று அம்பாள் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். அடுத்ததாக துளாராசி. துளாராசிக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 10ஆம் அதிபதி ராசிக்குள்ளே இருக்கக்கூடிய சூழல், எடுக்கக்கூடிய முயற்சிகள், திட்டங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும். நண்பர்கள் மூலமாக தேவையான உதவிகள் கிடைக்கும். அதே போல் தொழில் சார்ந்த விஷயங்களில் சில மாற்றங்களை செய்வீங்க. குடும்பத்துக்குள்ளே சின்ன சலசலப்புகள் வந்துட்டு போனாலும் இறுதியில் அது சுகமாகவே மாறக்கூடிய ஒரு அமைப்பு தான். தொந்தரவை சொல்லலை, ரொம்ப தைரியமாக செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான நாள். மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும்னா அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று பெருமாள் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை. அடுத்ததாக விருச்சிகராசி. விருச்சிகராசிக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சந்திரன் 12ல் மறையக்கூடிய ஒரு சூழல். 9ஆம் அதிபதி 12ல் மறையிறாரு. அப்படிங்கும்போது ஏதாவது தொந்தரவு இருக்குமானா பெருசாக தொந்தரவு இருக்காது. தனவரவில் எந்த குறைபாடும் இருக்காது. பேச்சில் மட்டும் கொஞ்சம் வேகமும் கோபமும் ஆக்ரோஷமும் தென்படக்கூடிய ஒரு நாள். ரொம்ப கோபமாக ஆக்ரோஷமாக பேசி என்னத்தையும் சாதிக்க போகிறது கிடையாது. பக்குவமாக பேசுகிறதுனால தான் வெற்றி உண்டாகுதே தவிர கோபத்தினால எந்த ஒரு விஷயமும் நம்மளுக்கு சாதகமாக நடக்க போகிறதில்லை அப்படிங்கிறத விஷயத்தை புரிஞ்சுட்டு பேசுங்க. தொழிலில் வேலையில் எந்த விதமான தங்கு தடைகள் இல்லாமல் நல்லபடியாகவே போயிடும். உங்களுடைய திட்டம், உங்கள் திட்டத்துக்கு உண்டான அங்கீகாரம் முழுமையாக கிடைக்கும். ஸோ நல்ல நாள் தான் இன்றைக்கி. பேச்சில் மட்டும் கொஞ்சம் கவனம் வேணும் அப்படிங்கிறத சொல்லுது. மேலும் நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் பிங்க். அடுத்ததாக தனுசு ராசி. தனுசு ராசிக்கு இன்றைக்கி எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா 8ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் உட்காந்துருக்காரு, ஒரு நல்ல விஷயம். அதே போல் குழந்தைகள் மீது பற்றுறது அதிகமாகும். குழந்தைகள் உங்களை தேடி உங்கள் கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி அடம்பிடிக்கலாம் செய்யும். சரிங்களா? அதே குழந்தைகள் மட்டும் தேடி வரது இல்லைங்க, பிறர் உங்கள் மீது விருப்பம் காட்டி இளம் வயதாக இருக்கிறவங்களாம் காதலாம் ப்ரொப்போஸ் பண்ணுறதுக்குண்டான ஒரு சூழலாம் நடக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழல்கள் இன்றைய நாள் இருக்குது, அதை சொல்லலை. அதே போல் இது வரைக்கும் நீங்கள் செய்த நல்ல காரியங்களுக்கு உண்டான நற்பலன் இந்த நாள் கிடைக்கும். மனம் விரும்பி செலவு செய்வீர்கள். செலவை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டீங்க. மேலும் நல்லதெல்லாமே உங்களுக்கு நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய சிவ வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் வெண்மை. ஒரு ஜோதிட குறிப்பு ஒன்று பார்த்துருவோம். என்ன அப்படின்னா, கணவனை விட்டுத்தராத மனைவி யாருக்கு அமையும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்துருவோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நிறைய அதுக்கு கிரக அமைப்புகள் இருக்குது. ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா, சந்திரன் செவ்வாய் இணைவு அல்லது லக்னத்தில் செவ்வாய், சந்திரன் செவ்வாய் இணைவு அல்லது லக்னத்தில் செவ்வாய் அல்லது 6, 7, 10 செவ்வாய், இந்த அமைப்புகள் லக்னத்திலேருந்து 6ஆம் இடத்துல, 7ஆம் இடத்துல, 10ஆம் இடத்துல அல்லது லக்னத்தில் இல்லைன்னா சந்திரனோட செவ்வாய், இந்த அமைப்புகள் இருந்துன்னா அந்த பெண் கணவரை விட்டுத்தடாது. அந்த செவ்வாயோட பாவகங்கள் இணையும் போது அது ப்ளஸ் மைனஸ் இருக்குது, இல்லைன்னு சொல்ல. இந்த அமைப்புகள் இருந்துன்னா கண்டிப்பாக கணவரை பெண் விட்டுத்தராது. எப்படி விட்டுத்தராது அப்படிங்கிறத நம்ம தான் பார்த்துக்கிடணும். வெளியிலையும் விட்டு தராது, வீட்டுக்குள்ளேயும் விட்டு தராது. ஆனால் ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போய் கும்முதா இல்லை ரூம்குள்ளேயும் நல்லா கவனிச்சுக்குதா அப்படிங்கிறது அவங்களோட சுயஜாதகத்தை பொறுத்து மாறும். அடுத்ததாக உங்களுக்கு மகர ராசியை பார்த்துடலாம். மகர ராசிக்கு இன்றைக்கு 7ஆம் அதிபதி 10ல் இருக்கக்கூடிய ஒரு சூழல். தாய்வழி உறவுகள் மூலமாக தேவையில்லாத அலைச்சல்கள் வரக்கூடிய ஒரு அமைப்பு. லாபம் நினச்சி கொண்டு போய் நஷ்டத்தில் உங்கள் முதலீட்டை செஞ்சிருவீங்க. கவனமாக இருங்க. இந்த ஒரு விஷயம் மட்டும் கொஞ்சம் கவனம் வேணும். மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும்னா அருகில் இருக்கக்கூடிய அம்பாள் ஆலயங்களுக்கு சென்று அம்பாள் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாள் தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் வெண்மை.
அடுத்ததாக கும்பராசி. கும்பராசிக்கு 6ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் 9ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய சூழல். இருந்தாலும் உங்களுடைய முயற்சிகள், உங்களுடைய தைரியமான துணிச்சலான செயல்பாடுகள் அனைத்தும் இறுதியில் லாபத்தில் முடியும். தொழிலில் இன்னைக்கு உங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆள் கிடையாது. என்னதான் 7.5 சனி ஜென்மச்சனி போயிட்டு இருந்தாலும் தொழிலில் இங்கே இன்னைக்கு நிற்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள். எல்லாமே நல்லதாகவே நடக்கும். மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா இன்றைய நாளில் பெருமாள் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை துவங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். அடுத்ததாக மீனராசி. மீனராசி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போதே உங்களுக்கு 5ஆம் அதிபதி 8ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய சூழல். தேவையில்லாத மனக்குழப்பம் இருந்துட்டு தான் இருக்கும் எப்பவுமே. இருந்தாலும் உங்களுடைய பேச்சு உங்களுக்கு நல்லதொரு காரிய வெற்றியை தரும். உங்களுக்கு உண்டான ஆளுமை, அதிகாரத்தை, பொறுப்புகளை சரியாக பயன்படுத்தி உங்களுடைய வேலைகளை ரொம்ப தெளிவாக, ரொம்ப சூப்பராக, பர்ஃபெக்டாக முடிச்சு காட்டக்கூடிய ஒரு அற்புதமான நாள். மேலும் நல்லதெல்லாமே நடக்கணும்னா அருகில் இருக்கக்கூடிய காவல் தெய்வ வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை துவங்குவது நல்லது. இந்த நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் கருநீலம். நண்பர்களே, 12 ராசிகளுக்கு உண்டான ராசி பலனை நம்ம பார்த்துட்டோம். உலக மக்கள் அனைவரும் இன்புற்று வாழ வேண்டுமாக அப்படின்னு சொல்லி எல்லாம் உள்ள பரம்பொருளை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். நாளைக்கு சந்திக்கலாம். நன்றி நண்பர்களே, நன்றி. வாழ்வளமுடன். திருச்சிற்றம்பலம்.